என்ன ஆச்சு நம்ம சீதாவுக்கு? ஒரு நாளும் அவ இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாளே. ஏதோ கிரக கோளாறு போல இருக்கு. இது கிரக கோளாறு கிடையாது, சீதாவோட கோளாறு. அவளை இப்படி விட்டு வச்சிருக்கானே ராம், அது அவனோட கோளாறு. எல்லாம் ரொம்ப திமிர் பிடிச்சு அலையறாங்க. இவ முன்னாடி இருந்த சீதாவே இல்ல சுமித்ரா. விடு, அவளுக்கு என்ன பார்த்தாலே ரொம்ப நக்கலா இருக்கு. நல்லாவே சமாளிச்ச. அவ மட்டும் உள்ள வந்திருந்தானா இந்நேரம் குழந்தை மேல போய் சேர்ந்திருக்கோம். ஆமா, இவ்ளோ லென்த்தா பேசுறாளே, யாரது? அவங்க என் அக்கா. ஓ, அது உன் அக்காவா? அவதான். அவளும் அவ புருஷனும் சேர்ந்துதான் என்ன பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து விட்டாங்க. நீ போய் ஸ்ட்ராங்கா ஒரு டீ போட்டுட்டு வா. கொண்டு வர. நீ சொல்றதெல்லாம் நான் செய்யறேன். என் குழந்தைய மட்டும் எதுவும் செஞ்சிடாத. அத்த அத்த, அவ என்ன பிரியா, ஏன் இப்படி கத்திக்கிட்டே வர? சீதா என்ன ஹரிணிய பார்க்கவே விட மாட்டேங்கிறா. என்ன கோவமா வெளியே தள்ளி கதவை சாத்திட்டா. வர வர இந்த சீதாவோட புத்தி ஏதா இப்படி எல்லாம் போகுதோ? சுமித்ரா, எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. வேண்டாம், போய் டீ எடுத்துட்டு வா. போ. நான் போய் எடுத்துட்டு வரேன். மறந்துட்டியா? போன் எடுத்து வை. பாட்டு பாடு. பாடு. சீக்கிரம். ஏன் உச்சி மண்டையில சுருங்குது? உன்னை வேற பாட்டு பாடு. நான் பாடுற மாதிரி நீ பாடு. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்கன்னு கேளுங்கண்ணா. நான் வளரலனா என் ஃபீலிங்கண்ணா. ஏ ஆனா ஊனா ஏ ஆள தேடி போறேன். நீ வேணான்னு போனா நான் தேவதாசாவேன். அவளேட்டானாலே டாட்டா சொல்வா, பின்னால போகாத. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங்கன்னு கேளுங்கண்ணா. நான் வளரலனா. இத பாடு. பாடு பாடு. இத பாடு நீ. வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங் ஒன்னு கேளுங்கண்ணா. நான் வளரலனா என் ஃபீலிங்கண்ணா. ஆனா ஓனா யாழ தேடி போ. நீ வேணான்னு அப்படியே பாடிட்டே போ. போனானா நான் தேவதாசா ஆவேன். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, நீ சாங் ஒன்னு கேளுங்கண்ணா. நான் வளரலனா என் ஃபீலிங்கண்ணா. ஆனா ஓனா யாழ தேடி போறேன். நீ வேணான்னு போனானா நான் தேவதாசா ஆவேன். வாங்கண்ணா வணக்கங்கண்ணா, மை சாங் ஒன்னு கேளுங்கண்ணா. நான் வளரலனா. என்னது இது? வந்தா அவ பாட்டுக்கு பாடிக்கிட்டு உள்ள போயிட்டு இருக்கா. யாரையாவது மதிக்கிறாளா? என்னன்னு தான் போய் பாப்போம் சித்ரா, வா.